إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வாராந்திர திருக்குர்ஆன் வகுப்பில் இன்றைய வசனம் இறைவன் குறிப்பிடும்போது வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், திண்ணமாக நாம் மனிதனை மண்ணினுடைய சத்திலிருந்து நாம் படைத்தோம். சும்ம பிறகு ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன், அந்த மனிதனை நுத்ஃபா என்ற இந்திரிய துளியாக நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தில் நாம் அமைத்தோம். சும்ம பிறகு ஹலக்னன் நுத்ஃபா, அந்த இந்திரிய துளியை அலகா என்ற நிலையில் நாம் அமைத்தோம். ஃபஹலக்னல் அலகா முதுகா, அந்த அலகாவை சதை பின்னமாக நாம் படைத்தோம். ஃபஹலக்னல் முதுகத இலாமா, அந்த சதை பின்னத்தை நாம் எலும்புகளாக படைத்தோம். ஃபகஸௌனல் இலாம லஹ்மா, அந்த எலும்பை சதையாக நாம் அணிவித்தோம். சும்ம பிறகு அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர், வேறொரு படைப்பாக நாம் அதை உருவாக்கினோம். ஃபதபாரகல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களில் மிகவும் அழகானவனும் அல்லாஹ் மிகவும் பாக்கியமுடையவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 வசனங்களில் மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, நாம் மனிதனை மண்ணினுடைய மூலச்சத்திலிருந்து நாம் படைத்தோம். அல்லாஹ் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் உண்டாக்கினான், மனிதனை ஆரம்பமாக அல்லாஹ் எவ்வாறு படைத்தான் என்பதை அல்லாஹ் விவரிக்கும் போது, நாம் மண்ணினுடைய சத்திலிருந்து நாம் படைத்தோம். அல்லாஹ் ஒரு களிமண்ணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அல்லாஹ் அதை இன்னொரு இடத்துல சொல்கிறான், வபதஅ ஹல்கல் இன்சானி மின் தீன், மனிதனுடைய படைப்பை மண்ணிலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான், அவனுடைய படைப்பை ஆரம்பித்தான். சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தின் மிம்மா இம்மஹீன், பிறகு அற்பமான நீரிலிருந்து அல்லாஹ், அந்த சக்தியிலிருந்து அல்லாஹ் அவனுடைய அந்த மனிதனுடைய சந்ததிகளாக அல்லாஹ் பரவச் செய்தான் என்று அல்லாஹ் சஜிதா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை எவ்வாறு ஆரம்பத்தில் படைத்தான் என்றால், களிமண்ணினுடைய சத்தினால் படைத்தான், மண்ணால் படைத்தான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். இதை அல்லாஹ் எப்போது குறிப்பிட்டான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போது அவர்களுடைய காலகட்டத்தில், அதாவது விஞ்ஞானம் என்ற அந்த பெயரே இல்லாத ஒரு காலகட்டம், அந்த காலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுமார் 1430 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுடைய படைப்பை இறைவன் ரொம்ப விவரமாக ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், ஆச்சரியத்தை தரக்கூடிய உண்மை சம்பவங்கள்
வேறு எந்த வேதத்திலும் வேறு எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாத அளவிற்கு. அது யாரு சொல்லி கொடுக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறார். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்போ எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் தன் புறத்திலிருந்து வஹி செய்தியாக அறிவித்து மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்கிறான். எனவே அல்லாஹ் மனிதனை ஆரம்பத்தில் மண்ணிலிருந்து என்ன செய்தான்? படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, பிறகு அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அதற்கு பிறகு பல சந்ததிகளாக, அந்த இருவரின் மூலமாக பல சந்ததிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல மனித சமூகங்களை அல்லாஹ் பரவ செய்தார். இன்று என்ன சொல்லப்படுகிறது? இன்று இல்ல, முந்தைய காலம் வரைக்கும், அதாவது விஞ்ஞானம் என்ற அந்த ஒரு நிலை பரவுவதற்கு முன்னாலே மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், எதிலிருந்து வந்தான் என்று சொல்லும்போது என்ன சொல்வார்கள்? குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்வார்கள், சொன்னார்கள். டார்வின் என்ற அவருடைய கருத்தை மக்களுக்கு என்ன செய்தால்? வெளிப்படுத்தினார். ஆனால் உண்மை எதுவா? இல்லை. குர்ஆன் குறிப்பிடுகிறது மனிதனை அல்லாஹ் களிமண்ணிலிருந்து படைத்தார். அப்போ இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் சொல்கிறான் என்றால் அவன் நேரடியாக கண்ட சொன்னான், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், பரிணாம வளர்ச்சியின் காரணமாக படைக்கப்பட்டான் என்று சொன்ன அந்த கருத்து ஆதாரபூர்வமானதா? நேரடியாக அந்த காட்சியை கண்டு சொன்னானா என்றால் இல்லை, யூகம் தானே தவிர அது மனிதனுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்ற ஒரே ஒரு அந்த கருத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு சொன்னான். மக்களும் அதை நம்பினார்கள். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இது வசதியாக ஒரு கருத்தாகவும் இருந்தன. இந்த உலகம் இயற்கையாகவே படைக்கப்பட்டன, மனிதர்கள் மிருகங்களிலிருந்து மாறி வந்தன என்று இயற்கை என்று சொல்லக்கூடிய இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு இது வசதியாகவும் இருந்தது. ஆக குரங்கிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டானா என்றால் கிடையவே கிடையாது. அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இறைவன் குறிப்பிடும் பொழுது மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டான். அப்போ இந்த குரங்கிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்பது அறிவுபூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதிலும் குறிப்பாக இன்றைய விஞ்ஞான உலகம் கூட அதை மறுக்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த குரங்கினுடைய கருத்து என்பது இருக்கிறது. ஏனென்றால் மனிதனுக்கும் அந்த குரங்குக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? இன்றைக்கு அழகான முறையில் இரத்தங்களை பரிசோதிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம், நவீன உலகம் பரவிவிட்டன. எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய இரத்தம் இன்னொரு மனிதனுக்கு செலுத்தலாம் என்ற அளவிற்கு விஞ்ஞான யுகம் இன்றைக்கு பரவிவிட்டன. எந்த அளவுக்கு ரொம்ப உச்சகட்ட நிலை என்றால், ஒரு மனிதனுடைய அந்த இதயம் அது கூட சரியாக செயல்படவில்லை என்றால் செயற்கை இதயத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்கு விஞ்ஞானம் என்று பரவி இருக்கிறது. எனவே குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா என்றால் இரண்டு இரத்தங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முனையளவும் சம்பந்தமே இல்லை, எந்த அளவுக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ இது அல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்று என்னவென்றால், மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்றால் களிமண்ணினுடைய சத்தினால் மனிதனை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு ஒரு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தந்தை யாரு என்று தெரியாம இருந்தாலும் கூட அதற்கு கூட டிஎன்ஏ என்ற முறைப்படி அதை சோதித்து இவர்தான் உன்னுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் பரவி இருக்கிறது. எனவே 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனுடைய வாக்குறுதி, இறைவனுடைய ஆதாரபூர்வமான செய்தி என்ன செய்தி? நாம் அந்த மனிதனை, ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? குறிப்பிடுகிறான். அதற்கு பிறகு எப்படி அல்லாஹ் பல்வேறு மக்களாக பரவ செய்தான் என்ற அழகான தத்ரூபத்தை இறைவன் வெளிப்படுத்தும் போது சொல்கிறான், சும்ம ஜஅல்நாஹு நுதுஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன். அல்லாஹ் இந்த மனிதனை இந்திரிய துளியினால், அந்த இந்திரிய துளி ஒரு பாதுகாப்பான இடத்தில், தாயினுடைய கர்ப்பப்பையில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை அமைத்தார். பிறகு
சும்ம ஹலக்னன் நுத்ஃபத அலகா, அந்த இந்திரிய துளியை அடுத்த நிலை அலகா என்று சொல்லக்கூடிய தொங்கு பொருளாக, அதாவது சினை முட்டையாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அடுத்த ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்ப தாயினுடைய கருவறைக்குள் ஆரம்பத்திலே அந்த இந்திரிய துளியத்தை பாதுகாத்து பிறகு அந்த இந்திரிய துளியிலிருந்து மாற்றமாக அடுத்த நிலையாக அந்த கருமுட்டையாக அல்லாஹ் மாற்றி அந்த அலக்கா என்று அல்லாஹ் சொல்கிறான். அலக்கா என்றால் ஒரு தொங்கும் பொருள் என்றால் ஒரு அட்டை பூச்சி எப்படி அட்டைக்குள் ஒட்டி கொண்டு இருக்குமோ, எவ்வளவு உறுதியாக ஒட்டி கொண்டு இருக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாயினுடைய கர்ப்பப்பைக்குள் அந்த இந்திரிய துளியை அலக்கா என்று சொல்லக்கூடிய அந்த கருமுட்டையாக சினை முட்டையாக அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். ஃபஹலக்னல் அலகத முல்கா, அடுத்த நிலை அலக்கா என்ற நிலைக்கு அடுத்த நிலையாக அல்லாஹ் அந்த முட்டையை ஒரு சதையாக அல்லாஹ் கொடுக்கிறான். ஃபஹலக்னல் முல்கத இலாமா, பிறகு அந்த சதை பின்னத்தை அல்லாஹ் எப்படி அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன எப்படி மாற்றுகிறான் என்றால் எலும்புகளை ஏற்படுத்துகிறான். ஃபகஸௌனல் இலாம லஹ்மா, அந்த எலும்புகளுக்கு மேலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரியை மாமிசத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். சும்ம அன்ஷானாஹு ஹல்கன் ஆகர், பிறகு ஒரு முழு படைப்பாக ஒரு முழு குழந்தையாக அல்லாஹ் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்க, நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால், தனிமையில் ஒரு மனிதன் தாயினுடைய கருவறைக்குள் நாம் எப்படி பாதுகாக்கப்பட்டு எந்தெந்த நிலையில் மாற்றமடைந்து பிறகு நாம் ஒரு சுமார் 3 கிலோ எடையுள்ள குழந்தையாக வெளியேறுகிறோம் என்பதை ஒரு மனிதன் தனிமையில் அவன் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அவன் அல்லாஹ் என்பதை ஒப்புக்கொள்வான். மனிதன் சிந்திக்க தவறிய காரணத்தினால்தான் எல்லோரும் பிறக்கிறார்கள், அன்றாட காட்சிகள், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது என்ற அந்த ஒரு யதார்த்தமான நிலைகள் இருப்பதின் காரணமாக நாம் சிந்திக்க தவறிவிடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை சிந்திக்க சொல்கிறான். ஒரு இடத்துல சொல்கிறான், ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக் குலிக மிம்மாஇன் நாஃபிக் யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப். அல்லாஹ் சொல்கிறான் 86வது அத்தியாயம் 5வது வசனத்திலிருந்து 2 வசனங்கள்ல சொல்கிறான். என்ன சொல்கிறான், மனிதன் அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். குலிக மிம்மாஇன் நாஃபிக், துள்ளி குதிக்கிற தண்ணீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டான். அந்த தண்ணீர் எப்படி வெளியேறுகிறது, யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், முதுகுப்புறத்திலிருந்து முன்புறத்திலிருந்து அது என்ன செய்கிறது, வெளியேறுகிறது. ஒரு காலத்தில் அந்த விந்தணு எதிலே உற்பத்தி செய்கிறது என்று எதிலே வெளியேறுகிறது என்று சொன்னால் விதைப்பையிலிருந்து தான் வெளியேறுகிறது என்று ஒரு கருத்து இருந்தன. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த விந்தணு அந்த இந்திரிய துளி எதிலிருந்து பீரிட்டு ஓடுகிறது என்ற விபரத்தை சொல்லும் போது யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், அந்த விதைப்பையிலிருந்து அந்த விந்தணுவை உற்பத்தி செய்து அல்லாஹ் அப்படியே முதுகுக்கு கொண்டு வர்றான். அந்த முதுகுப்புறத்திலிருந்து டைரக்டாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இந்திரிய துளையத்தினுடைய அந்த ஃபோர்ஸை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துறான். சுப்ஹானல்லாஹ், செஞ்சு பாருங்க. அதனால தான் நல்ல ஃபோர்ஸாக என்ன செய்கிறது, போகிறது. அந்த ஃபோர்ஸுக்காக வேண்டிய அந்த ஒரு ஆழமான அந்த இடத்திற்கு செல்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஏற்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ் சொல்றான், மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவன் எப்படி படைக்கப்பட்டான், எதிலிருந்து வெளியேற்றப்பட்டான், அவன் எப்படி இருந்தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிந்திக்க தூண்டுகிறான். ஒரு காலம் இருந்தன, இன்னவென்று இன்ன பெயர் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான். ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, ஒரு காலம் மனிதனுக்கு வந்ததா அவன் இன்னவென்று சொல்லப்படுவதற்கு ஒரு மனிதனாக அவன் எதுவுமாகவே இருக்கவில்லையே. ஒரு மனிதன் படைப்பதற்கு முன்னால், அவன் தாயினுடைய கருவறைக்குள் சினை முட்டையாக மாறுவதற்கு முன்னால் அவன் யாருமாகவே இருக்கவில்லை, எதுவுமாகவே இருக்கவில்லை. நாம பிறப்பதற்கு முன்னால ஒரு 30 வயசு இருந்துன்னு சொன்னா அந்த 30 வயசுக்கு முன்னாடி
ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு பொருளாக நாம் இருந்தோமா? இல்லை. அல்லாஹ் சொல்றான். அப்போ சிந்திச்சு பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை, அல்லாஹ்வினுடைய இந்த படைப்பினுடைய ஆற்றலை, வல்லமை ஒரு மனிதன் சிந்திக்கணும். அப்போ இந்த திருமறை குர்ஆன் மனிதன் எப்படி பிறந்தான் என்பதை அழகாக விவரிக்கிறது. இது மாதிரி வேறு எந்த ஒரு மதமும் எந்த ஒரு கொள்கையும் இப்படி விவரிக்கல. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மனிதனுடைய பிறப்பை அழகான முறையில் வெளிப்படுத்தி சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கக்கும் மின் துராப் சும்ம இதா அன்தும் பஷருன் தன்தஷிரூன். இறைவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்து நீங்கள் பரவ செய்தீர்களே, மனிதர்களாக பரவி இருந்தீர்களே, இது அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மனிதனாக பிறந்ததே அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. ஒரு மனிதனுடைய பிறப்பை அவன் சிந்தித்தால், உணர்ந்தால், ஆழமாக அவன் சிந்திப்பானேயானால் இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி என்பதை ஒத்துக்கொள்வான். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். அப்படியே ஒவ்வொரு வசனங்களாக அல்லாஹ் மனிதனுடைய படைப்பை விவரிக்கிறான். ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார். மண்பாண்டம் போல ஒரு சுட்ட களிமண்ணால் அந்த மனிதனை அல்லாஹ் படைத்தான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சூரத்துல் ரஹ்மான்ல சொல்றான். இன்னொரு இடத்துல சூரத்துல் அன்ஆம்ல 6வது அத்தியாயம் 98வது வசனத்துல சொல்லும்போது, வஹுவல்லதி அன்ஷஅக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா ஃபமுஸ்தகர்ருன் வமுஸ்தௌதா கத் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஃப்கஹூன். அவன்தான் உங்களை ஒரே ஒரு மனிதரிடமிருந்து உங்களை பரவ செய்தான். ஃபமுஸ்தகர்ருன் வமுஸ்தௌதா, ஒரு தங்குமிடமும், அந்த மனிதனுக்கு ஒரு தங்குமிடமும், முஸ்தௌதா, ஒப்படைக்கும் இடமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஃப்கஹூன். திண்ணமாக நாம் சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு இந்த மாதிரி வசனங்களை, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை நாம் விவரித்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களை பரவ செய்தான். அதே சமயத்தில் அல்லாஹ் ஒரு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறான், பிறகு ஒப்படைக்கும் இடமாகவும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ரெண்டு விஷயத்தில் பல்வேறு கருத்துக்களை பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக தங்குமிடம் அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய அந்த தந்தை இருக்கிறாரா இல்லையா, அவரிடம் தங்குமிடமாக அல்லாஹ் என்ன செய்தான், ஏற்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி ஒப்படைக்கும் இடமாக தாய்க்கு என்ன செய்கிறான், அந்த தந்தை மூலமாக அனுப்புகிறான் என்ற ஒரு கருத்தும் சொல்கிறார். அதாவது நாம் தந்தையின் மூலமாக வந்ததன் காரணமாக தங்குமிடம் நமக்கு அங்கதான், அந்த தந்தையின் மூலமாக தான் பிறப்பு ஆரம்பிக்கிறது என்ற ஒரு கருத்து. அதே மாதிரி அந்த தந்தையின் மூலமாக தாய்க்கு புகுத்திய காரணத்தினால் அது திருப்பி இங்கிருந்து அங்கு ஒப்படைக்கும் இடம் என்ற கருத்தும் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தங்குமிடம் இந்த பூமியாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். ஒப்படைக்கும் இடமாக சொன்னா நம்முடைய மரணம், நாம் திரும்பவும் இந்த பூமியிலே என்ன செய்யப்படுகிறோம், ஒப்படைக்கப்படுகிறோம். எந்த பூமியில நாம் பிறந்தோமோ அதுதான் தங்குமிடமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், வாழும் இடமாக தந்திருக்கிறான். அதே மாதிரி நாம் மரணிக்கும் பொழுது அது ஒதுங்கும் இடமாக, அதாவது திருப்பி ஒப்படைக்கும் இடமாகவும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னும் சில அறிஞர்கள் ஆழமாக சிந்தித்து என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் இங்கே திருப்பி ஒப்படைக்கப்படும் இடம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், மனிதன் சாதாரணமாக 3-4 கிலோ எடையுள்ள குழந்தையாக பிறக்கிறான். பிறகு மண்ணை தான் அவன் என்ன செய்யறான், உட்கொள்கிறான். மண்ணை தான் உட்கொள்கிறான். நேரடியாக மண்ணை சாப்பிடாவிட்டாலும் கூட மண்ணினுடைய பல சத்துக்களை, எல்லா வகையான உணவுகளும் எங்கிருந்தான் வருகிறது, மண்ணின் மூலமாக தான் வருகிறது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் மனிதன் வாழ்வதற்கு அவன் எங்கிருந்தான் உணவு போகிறது, மண்ணின் மூலமாக தான் போகிறது. எனவே இவன் வளர வளர மண்ணினுடைய எடைகள் என்ன செய்து குறைந்து போகிறது, மண்ணினுடைய எடை குறைந்து போகிறது. இவன் வளர்றான், மண்ணினுடைய எடை குறையுது, மண்ணை தான் சாப்பிட்றான். எனவே அவன் மரணிக்கும் போது அதே எடையுள்ள குழந்தைய உள்ள போயிடுறான், அதே எடையுள்ள மனிதனாக என்ன செஞ்சிடறான், உள்ள போயிடுறான். எனவே இப்படி என்ன செய்கிறார்கள், திருப்பி ஒப்படைக்கும் இடம் என்றால் அவன் அப்படியே எப்படி பிறந்தானோ
அதே மாதிரியே மரணித்து விடுகிறான், திருப்பி இந்த பூமியிலேயே ஒப்படைக்கப்படுகிறான் என்று என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். எனவே இதில் நமக்கு என்ன படிப்பினை என்றால், அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு மனிதன் மூலமாக தான் நம்ம என்ன செய்தான், அல்லாஹ் படைத்தான் என்பதை நாம் என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தில் 39வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லும்போது, ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து அவன் உங்களை படைத்தான், சும்ம ஜஅல மின்ஹா ஜௌஜஹா, பின்பு அவரிடமிருந்து ஒரு ஜோடி அல்லாஹ் ஏற்படுத்தினான், வ அன்ஸல லக்கும் மினல் அன்ஆமி ஸமானியத அஸ்வாஜ், மேலும் கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் 8 ஜோடிகளை உங்களுக்கு இறக்கினான். அல்லாஹ் முதல்ல மனுஷனை படைச்சிட்டான், அதுக்கு பிறகு ஒரு ஜோடியை படைச்சிட்டான், அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், 8 ஜோடிகளான கால்நடைகளை அல்லாஹ் என்ன செய்யறான், இறக்கிறான் பலியிட்டு சாப்பிடுவதற்காக. யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கன் மின் பாதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸ், பிறகு உங்களுடைய தாய்மார்களின் வயிற்றுகளில் அல்லாஹ் சில படைப்புகளாக 3 இருள்களாக அல்லாஹ் என்ன செய்யறான், மாறி மாறி ஏற்படுத்தி உங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், படைக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க், அவன் தான், அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு இறைச்சான். அல்லாஹ் விவரிச்சுட்டு, உணவு தர்றது நான் தான், உன்னை படைச்சது நான் தான், உன்னை நீ ஆரம்பத்தில் எதுவுமாக இல்லாமல் இருந்தாயே, அதற்கு உனக்கு உன்னுடைய தந்தையின் மூலமாக தாயின் மூலமாக அந்த இந்திரிய துளி, அதற்கு பிறகு அந்த அலக்கா என்ற சினை முட்டை, அதற்கு பிறகு ஒரு சதை பிண்டம், அதற்கு பிறகு அல்லாஹ் எலும்புகள், அதற்கு பிறகு ஒரு முழு படைப்பாக அல்லாஹ் மாற்றினானே, அதுவும் அந்த அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு அந்த கருத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவும் சொல்லிட்டு தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க், அந்த அல்லாஹ் தான் உங்களுடைய இரட்சகன், லஹுல் முல்க், அவனுக்கு சர்வ அதிகாரம் உண்டு, லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, ஃபஅன்னா துஸ்ரஃபூன், எங்கே நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சிந்திப்பதற்கு அல்லாஹ் தூண்டுகிறான். சிந்தனை செய்து பார்க்கணும். சிந்தனையை நம்ம அப்படியே அடகு வைத்து விட்டு, மூட்டை கட்டி வைத்து விட்டு நம்ம எப்பொழுதும் போல் வழக்கம் போல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை எப்படி படைத்தான் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அல்லாஹ்வை பற்றி நாம் சிந்தித்தால், நம்முடைய படைப்பை நாம் நம்முடைய சிந்தனைக்குள் செலுத்தினால், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம். எனவே அல்லாஹ் இப்படி சொல்கிறான். அதே மாதிரி சில மனிதர்களை, அல்லாஹ்வினுடைய படைப்புகளை தெய்வங்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ் யாரை மனிதனாக படைத்தானோ அவர்களை தெய்வங்களாக, கடவுளாக இன்னைக்கு தேர்வு செய்யக்கூடிய அநேக மக்கள் இருக்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெய்வங்களாக, கடவுளின் குமாரர் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி உசைர் என்ற அந்த நல்ல மனிதரை, அவரை என்ன தெய்வங்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படியே சில நல்ல மனிதர்களை தெய்வங்களாக, கடவுளாக, கடவுளின் மகன் என்று, பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் خلقه من تراب ثم قال له كن فيكون. ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் அற்புதமான உதாரணத்தை சொல்றான். என்ன சொல்றான், அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக இந்த ஈசா என்பவரினுடைய உதாரணம் என்ன தெரியுமா, ஆதமுடைய உதாரணத்தை போல. இங்க எல்லாம் என்ன செய்யலாம், நல்லா கவனிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணம் எப்படி அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தை போல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் இல்லாம பிறந்தாங்க, தகப்பன் இல்லாம பிறந்தாங்க இல்லையா, தந்தை இல்லாம பிறந்தாங்க. அல்லாஹ் அப்படியே அவங்களுடைய தாயாருக்கு ஏற்படுத்தினான். இப்படி இந்த ஈசாவை என்ற மக்கள் என்ன சொல்கிறார்கள், அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்கள், கடவுள் என்று சொல்கிறார்கள், கடவுளின் குமாரர் என்று சொல்கிறார்களா இல்லையா. அல்லாஹ் சொல்றான், ஈசாவை நீங்கள் கடவுள் என்று சொன்னால், ஈசாவை கடவுளின் குமாரர் என்று சொன்னால், நீங்கள் ஆதமையிலோ நீங்கள் கடவுள் என்று சொல்ல வேண்டும். ஏன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாயும் இல்லாமலோ பிறந்தார்கள். தந்தை மட்டுமா, தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நேரடி கையால், அல்லாஹ்வினுடைய கையால் களிமண்ணால் படைக்கப்பட்ட அந்த முதல் மனிதர் அல்லவா நீங்கள் கடவுள் என்று சொல்லணும் என்று அல்லாஹ் செய்றான், கேள்வி கேட்கிறான்.
அப்போ இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம், நிச்சயமாக ஈசாவினுடைய உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போல என்று சொல்லிட்டு, அந்த ஆதமை அல்லாஹ் எப்படி படைத்தான்? ஹலகஹு மின் துராப், மண்ணிலிருந்து அல்லாஹ் அந்த ஆதமை படைத்தான். சும்ம பிறகு கால லஹு, அந்த மனிதருக்கு சொன்னான், குன் ஆகிவிடு, ஃபயகூன் அது ஆகிவிட்டன என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இங்கிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். எனவே தாய் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வினுடைய படைப்பால் பிறந்தார்களே, அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லவா இந்த மக்கள் சொல்கிற மாதிரி கடவுள் என்று தேர்வு செய்ய வேண்டும், ஈசாவை தேர்வு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒப்பிடுவதற்கு, சிந்திப்பதற்கு சொல்லிட்டு அவரையும் நான் தான் படைத்தேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அதே மாதிரி சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தில் 49வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நாம் நிச்சயமாக நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை நாம் பல கிளைகளாக கோத்திரங்களாக நாம் உருவாக்கினோம். எதற்காக? லிதஆரஃபு, ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்விடத்திலே உங்களில் சிறந்தவர் உங்கள் இறைவனை பயந்தவராகும். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமா அல்லாஹ் நன்கு அறிந்தவன், நுட்பமாக அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒட்டுமொத்த மக்களையும் அழைக்கிறான். குறிப்பிட்ட சாரரை அல்லாஹ் அழைக்கல. முஸ்லிம்களே, கிறிஸ்தவர்களே, யூதர்களே என்று அல்லாஹ் சொல்லி அழைக்கவில்லை. எப்படி சொல்கிறான்? ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். மக்களே, நாம் உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். உங்களை பல கிளைகளாக கோத்திரங்களாக ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக, அடையாளத்திற்காக அல்லாஹ் என்ன செய்தான்? பல கோத்திரங்களாக கிளைகளாக ஆக்கினான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு மனிதர்கள் பலவிதமாக ஏற்றத்தாழ்வுகள், எப்படி இவன் செல்வந்தன் ஏழை, இவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி, இவன் கீழ் ஜாதி அவன் மேல் ஜாதி, இவன் நிறத்தால் வேறுபட்டவன், கருப்பன் வெள்ளையன் சிவப்பன், அழகானவன் அழகில்லாதவன், அறிந்தவன் அறியாதவன், இப்படி பல்வேறு விதமாக மக்கள் ஏற்படுத்துகின்ற அந்த நிலையை உடைக்கும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமை பாராட்டுவதற்கு அல்ல, நீ ஒரு அற்ப இந்திரிய துளியினால் படைக்கப்பட்டவன், உன்னை நான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தேன், நீ பெருமைப்படுவதற்காக அல்ல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எல்லோரும் சமம், மனிதர்கள் அனைவரும் படைப்பால் சமம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? வெளிப்படுத்துறான். அப்போ இங்கே அல்லாஹ் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் என்று சொல்லி உங்களை பல கோத்திரங்களாக கிளைகளாக, அப்படி என்றால் அடையாளம் சொல்லும் பேர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கினான், ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்வதற்காக. எனவே ஒட்டுமொத்த மக்கள் சிந்திக்க வேண்டும், ஆதம் ஹவ்வா என்ற இருவரின் மூலமாக அல்லாஹ் மக்களை பரவ செய்தான் என்பதை என்ன செய்யணும்? புரியணும். அதே மாதிரி சூரத்துல் ஹஜ் என்ற 22வது அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்லும்போது அங்கேயும் இதே மாதிரி தான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன் குந்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸி, மறுமை நாள் எழுப்பப்படுகின்ற அந்த மறுமை நாளில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப் சும்ம மின் நுத்ஃபா சும்ம மின் அலகா சும்ம மின் முதுகா முஹல்லகா வகைரி முஹல்லகத்தில் லினுபையின லக்கும், அல்லாஹ் சொல்கிறான், மண்ணிலிருந்து அந்த இந்திரிய துளியிலிருந்து, பிறகு அலக்கா என்ற அந்த சினை முட்டையிலிருந்து, பிறகு சதை பின்னமாக என்பதிலிருந்து உங்களை நான் படைத்தோம். ஒனு கிர்ரு ஃபில் அர்ஹாமி மானஷாவு இலா அஜலிம் முசம்மன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களை கர்ப்பப்பைக்குள் பாதுகாத்தோம். சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு நாம் உங்களை குழந்தையாக வெளியேற்றினோம். சும்மலி தபுலுகு அசுத்தக்கும், பிறகு நீங்கள் வாலிப பருவத்தை அடைந்தீர்கள். ஒமின்கும் மையுதவஃபா, உங்களில் மரணித்தவர்களும் உண்டு. ஒமின்கும் மையுரத்து இலா அறுதலில் உம்ரி லிகைலா யஅலம மின் பஅதி இல்மின் ஷைஆ, ஒன்றை அறிந்ததற்கு பிறகு அவர் அறியாத நிலையை பெறுவதற்காக தள்ளாத வயது வரைக்கும் இருப்பவர்களும் இழுத்துச் செல்பவர்களும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒத்தரல் அருள ஹாமிதத்தன், நீங்கள் இந்த பூமியை வறண்ட பூமியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஃபைதா அன்சல்னா அலைஹல் மா,
அந்த பூமியிலே தண்ணீரை நாம் தான் இறக்கினோம். எப்படிப்பட்ட அந்த தண்ணீர்? இஹ்தஸத், ஒரு செல்வத்தை, ஒரு செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு ரபத் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, அம்பதத் மின் குல்லி ஜௌஜின் பஹீஜ், இதன் மூலமாக ஒவ்வொரு ஜோடிகளாக அல்லாஹ் புற்பூண்டுகளை முளைக்க செய்தானே என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதனுடைய படைப்பை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு, மக்களே உங்களை நான் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கை என்ற விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே, ஆனால் நீ எப்படி ஆரம்பத்திலே படைக்கப்பட்டாய் என்பதை சிந்தித்து பார். உன்னை நான் இன்னென்ன நிலையிலிருந்து, மண்ணிலிருந்து படைத்தோம், இந்திரிய துளியிலிருந்து சினை முட்டையாக மாற்றினோம், அந்த சினை முட்டையிலிருந்து உன்னை சதை பின்னமாக மாற்றினோம், அந்த சதை பின்னத்திற்கு மேலாக உனக்கு எலும்பை அணிவித்தோம், அந்த எலும்புக்கு மேலாக உனக்கு மாமிசத்தை அணிவித்தோம், அதற்கு பிறகு ஒரு முழு குழந்தையாக உன்னை நாம் படைத்தோம். உங்களில் மரணித்தவர்களும் உண்டு, இன்னும் தள்ளாத வயதை அடையக்கூடிய, அவர் தெளிவாக அறிந்ததற்கு பிறகு அவர் அறியாமல் இருப்பாரே அந்த வயதிற்கு இழுத்து செல்லக்கூடியவர்களும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த பூமியை மனிதனை பார்க்கிறாய், அது வறண்ட பூமியாக இருக்கிறது. அந்த வறண்ட பூமிக்கு அல்லாஹ்வாகிய நான் தண்ணீரை இறக்கி அதற்காக ஒரு செழிப்பை ஏற்படுத்தி, அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி, பலவிதமான கனிவர்க்கங்கள், பலவிதமான புற்பூண்டுகளை முளைவிக்க செய்தேனே என்று அல்லாஹ் சொல்லி சிந்திக்க தூண்டுகிறான். அப்ப நம்ம சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயம் நாம் உட்கொள்கின்ற உணவுகளை சிந்திச்சு பார்க்கணும். இது எங்கிருந்து வருகிறது? மண்ணிலிருந்து வருகிறது. எப்படி வருகிறது? அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ மனிதனுடைய பிறப்பானாலும் மனிதனுடைய உணவானாலும் எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து வருகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான் இன்னொரு இடத்துல, அலம் யகுன் நுத்ஃபத்தம் மின் மனி யும்னா, அவன் ஒரு இந்திரிய துளியாக இருக்கலையா? ஆரம்ப ஸ்டேஜ், மனிதனுடைய ஆரம்பம் என்ன? வெறும் இந்திரிய துளி, அற்பமான இந்திரிய துளி. சும்மா கான அலகத்தன் ஃபஹலக ஃபஸவ்வா, பிறகு அவனுக்கு அலகா என்ற நிலையை ஏற்படுத்தி ஒரு முழு படைப்பாக அழகாக செவ்வமைத்தானே. சிந்தித்து பார், அல்லாஹ் சொல்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், ஆரம்பத்தில் அல்லாஹ் இறக்கிய வசனம். இறைவனின் திருநாமத்தை கொண்டு முஹம்மதே படிப்பீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன்தான் அலக் என்ற அந்த சினை முட்டையிலிருந்து உங்களை படைத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ ஆரம்பமே படைப்பை சிந்தி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை, நாம் எவ்வாறு படைக்கப்பட்டோம் என்ற ஒரு நிலை, நாம் பிறப்பதற்கு முன்னால் இன்னவென்று கூறப்படுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லையே, எந்த ஒரு பொருளாகவும் நாம் இந்த உலகத்தில் இருக்கலையே, அதை சிந்தித்து அதற்கு பிறகு அல்லாஹ் எப்படி நம்மை பாதுகாத்து வளர்த்து ஒரு குழந்தையாக அல்லாஹ் பிறக்க செய்து கடைசி மரணம் வரைக்கும் வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு விதமான உணவுகளை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறானே. எனவே இவை அனைத்தையும் ஒரு முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாத அனைத்து நண்பர்களும் சிந்திப்பார்களே, ஆனால் நிச்சயமாக அவனை தவிர வேறு கடவுள் யாரும் இல்லை என்பதை ஒத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இவ்வளவு வசனங்களும் இவ்வளவு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான விஞ்ஞான கருத்துகளையும் அல்லாஹ் 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத படிக்க தெரியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால், இது நிச்சயமாக மனிதனால் எழுதப்பட்ட வேதம் அல்ல, மனிதனுடைய கரத்தால் நுழைக்கப்பட்ட கருத்துகள் அல்ல, முழுக்க முழுக்க கடவுளுடைய இறைவனுடைய கருத்து என்பதை எல்லோரும் மனசில் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட இந்த பண்புகளை, இப்படிப்பட்ட அந்த செய்திகளை தெரியாத பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லி அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் சிந்திக்க தூண்டும் விதமாக இந்த உண்மையான கருத்துக்களை நாம் என்ன செய்யணும்? எடுத்து சொல்ல வேண்டும். எனவே இறைவேதமாகிய திருமறை குர்ஆன் சவால் விட்டு சொல்கிறது, உங்களுக்கு திராணி இருக்குமே ஆனால், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்திலே நீங்கள் நியாயவான்களாக இருப்பீர்களே ஆனால், இது போன்று நீங்கள் ஒரு சின்ன சூரா, சின்ன அத்தியாயத்தை கொண்டு வாருங்களேன் என்று திருமறை குர்ஆன் எப்போது அருளப்பட்டதோ
இன்று வரைக்கும் அந்த சவாலை முறிப்பதற்கு யாராலும் முடியவில்லை, முடியாது. அது யுக முடிவு நாள் வரைக்கும் இந்த திருமறை குர்ஆனுக்கு எதிராக கொண்டு வருவதற்கு, அதிலே குறை காண்பதற்கு, அதிலே கருத்து முரண்பாடுகள் காண்பதற்கு நிச்சயமாக அந்த வழி யாராலும் ஏற்படுத்த முடியாது என்பது இந்த திருமறை குர்ஆனுடைய கருத்தாகும். வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த திருமறை குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரவில்லை என்றால் இந்த மக்கள் அநேக முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். எனவே முரண்பாடு இல்லாத இந்த திருமறை குர்ஆனை, இது கடவுளுடைய வார்த்தை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான கருத்துக்களை சொல்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திருமறை குர்ஆன் வெறுமனே விஞ்ஞானத்தை சொல்வதற்காக உள்ள வேதம் அல்ல, விஞ்ஞானத்தை அறிவியலை சொல்லக்கூடிய வேதம் அல்ல. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் அதற்கு முழுமையாக ஒத்து போகிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை என்பதை நாம் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வசனங்களை நாம் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். சிந்திக்கக்கூடிய பிற மக்களுக்கு நாம் என்ன செய்யணும், எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு இந்த வகுப்பை தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.